சங்கீதம் 116 அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 116 5. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன். பிரதர், தம்பி, நீ எப்பவுமே அங்கதான் இருக்கணும், சரியா? ஆமா, நீ நகரவே கூடாது. சொல்லுங்க, திரும்பி வாசிங்க. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். ஹல்லேலூயா. வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆண்டவருடைய குணாதிசயம் என்னன்னா மனதுருக்கமானவர். மனதுருக்கமானவர். ஹல்லேலூயா. மனதுருக்கமானவர். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக 1952 மதர் தெரேசா அந்த கொல்கட்டா மாநிலத்தில் அநேக குஷ்டரோகிகள், வீடு வாசல் இல்லாத அநேக பிள்ளைகளுக்கு அங்கே ஹோம் ஒன்றை கட்டி உணவில்லாதவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து, எவ்வளோ பேர் குஷ்டரோக வியாதியினால தெருக்களில் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு, பெற்றோர்களால் கைவிடப்பட்டு, அப்படியே தெருக்களில் அப்படியே ஒரு நாயை போல, அநாத பிணத்தை போல செத்து அவர்களை நாய்கள் வந்து தின்று கொண்டு இருக்குமா. இந்த அம்மாவுக்குள்ள ஒரு பாரம் வந்தது, இந்த மதர் தெரேசாக்குள்ள. இந்த சாகுற இந்த ஜனங்களை கொண்டு வந்து பராமரிக்கணும்னு சொல்லி ஒரு ஹோம் ஆரம்பிச்சாங்க. ஹோம் ஃபார் டையிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம், சாகுறவர்களுக்கு ஒரு ஹோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தெருக்களில் போய் யார் யாரெல்லாம் வியாதியில், குஷ்டரோகத்தில் வேதனைப்பட்டு சாகிற நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த அம்மாவுடைய ஹோமுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ஒரு தகவல் வந்தது, ஒரு மனுஷன் அந்த இடத்துல செத்து கொண்டு இருக்கிறான், தயவு செஞ்சு போய் அவனை உங்கள் ஹோமுக்கு தூக்கி கொண்டு போங்க. அப்போ இந்த மதர் தெரேசா 2 சகோதரிகளோடு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவருடைய சரீரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஈக்கள், ஏதோ ஒரு கருப்பு கம்பளி அவன் போர்த்து படுத்து கொண்டு இருப்பது போல ஆயிரக்கணக்கான ஈக்கள் அந்த மனுஷன் மேல் அப்படியே மொச்சு கொண்டிருந்தது. அந்த அம்மா போய் பார்த்தாங்க, உடம்பெல்லாம் புழுக்கள், ஆயிரக்கணக்கான புழுக்கள், உடம்பெல்லாம் புழு, உடம்பெல்லாம் நாற்றம், செத்து கொண்டிருக்கிறான். அந்த அம்மா உங்க கைகளால் அந்த ஈக்கள் எல்லாம் துரத்தி அவன் மேல அப்படியே மருந்துக்கள் எல்லாம் ஊற்றி அந்த அம்மாவுடைய கைகளால் அந்த புழுக்கள் எல்லாம் தூக்கி வீசி அவனுக்கு கொஞ்சம் மெடிசன் எல்லாம் போட்டு அவனை தேற்றி அந்த அம்மாவுடைய கைகளால் அவனை தூக்கி வாகனத்தில் அமர்த்தி அந்த அம்மாவுடைய ஹோமுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து முதல்ல அவனை குளிப்பாட்டி, பசியாயிருந்த அவனுக்கு உணவு கொடுத்து, அவனுக்கு அந்த புண்களுக்கு ஏற்ற ஒரு மெல்லிய ஒரு உடைய கொடுத்து, ஒவ்வொரு நாளும் வந்து சந்தித்து நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, உன்னால சாப்பிட முடியுதான்னு சொல்லி விசாரித்து, அந்த மனிதனுடைய கடைசி நிமிடங்கள் வந்தது, அவன் உயிர் பிரிகிற நேரம் வந்தது. அந்த மதர் தெரேசாவுடைய மடியில அவனை கடத்தி வைத்திருந்தார்கள். அவன் அந்த அம்மாவை கண்ணீரோடு பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், அம்மா, ஆர் யூ ஜீசஸ்? நீங்க தான் இயேசுவா? நீங்க தான் இயேசுவா? ரோட்ல ஒரு செத்த நாயை போல நான் கிடந்தேன், ஒரு நாயை போல நான் செத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு நாயை போல கிடந்தேன். ஆனா இப்போது உங்க மடியில ஒரு தூதனை போல என் ஜீவனை விடுகிறேன், ஒரு தூதனை போல ஜீவனை விடுகிறேன். ஆர் யூ ஜீசஸ்? இவ்வளோ மனதுருக்கம் என் மேல காட்டுறீங்களே, இவ்வளோ அன்பு என் மேல காட்டுறீங்களே, என்னை அருவருக்காம என் புண்கள் மேல கைகளை வைத்து அந்த புண்கள் மேல மருந்து தடவி என்னை இவ்வளவு பிள்ளைய போல பார்க்கிறீங்களே, ஆர் யூ ஜீசஸ்? ஆர் யூ ஜீசஸ்? கண்களில கண்ணீர் வழிய அப்படியே அவன் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவன் பரலோகம் போயிட்டான். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் அப்படிதான் நம்ம பார்த்து மனதுருகுகிறார். அப்படிதான் உன்னை பார்த்து கர்த்தர் மனதுருகுகிறார். உன் காயங்களை பார்த்து, உன் வேதனையை பார்த்து, நீ அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் மனதுருகுகிறார், மனதுருகுகிறார். யோனா 4:2 சொல்லுகிறது, நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உடையவர், மிகுந்த கிருபை உடையவர். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு வேதாகமத்தில் ஒரு பெயர், எபிரேய பெயர் உண்டு, எல்ஷடாய். எல்ஷடாய்னா சர்வ வல்லமை உடையவர் என்ற அர்த்தம். எல்ஷடாய் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தாயும் தகப்பனுமானவர் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பக்கம் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஒரு தகப்பனை போல பராக்கிரமம் செய்கிறவராய். சங்கீதம் 118:15 சொல்கிறது, கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சிஸ்டர்? பராக்கிரமம் செய்கிறவராய் நிற்கிறார். பராக்கிரமம் என்றால் என்ன தெரியுங்களா? ஒரு போர் வீரன் அப்படி அவன் உரையில் இருக்கிற அப்படி பட்டயத்தை அப்படி உருவி அப்படி நிற்பது தான் பராக்கிரமம். பட்டயத்தை உருவி வாடா, சண்டைக்கு வாடா, யுத்தத்துக்கு வாடான்னு, அதுதான் பராக்கிரமம். ஒரு பக்கம் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ஒரு பராக்கிரமசாலி. ஒரு பக்கம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு வரும்போது ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு உன் சத்துருவுக்கு முன்பதாக பராக்கிரமமாய் எதிர்படுகிற ஒரு பராக்கிரமசாலி, ஒரு தகப்பனை போல ஆண்டவர் நிற்கிறார். மறுபக்கம் அவருக்கு இன்னொரு ஒரு சுபாவம் என்னன்னா, மார்பு பெருத்த தாயை போல. மார்பு பெருத்த தாயை போல. எப்படி ஒரு பிள்ளை அதுக்கு ஒரு வேதனை வரும்போது, ஒரு வலி வரும்போது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும்போது தன் தாய் கிட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சு தாயினுடைய மார்பில் அது கட்டி பிடிச்சு அது அழுகிறதோ, அம்மா அதை கட்டி பிடிச்சு ஏண்டா அழற, என்னடா பிரச்சனை, யாருடா உன்னை அடிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை கட்டி பிடித்து அணைத்து, மகளே நீ ஏன் அழற, மகனே நீ ஏன் அழுது கொண்டிருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பாடு அப்படின்னு சொல்லி தேற்றுகிற ஒரு தாயை போன்றவர். என்ன ஒரு நல்ல ஆண்டவர், என்ன ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்தின் தெய்வங்கள் எல்லாம் எனக்கு இதை கொண்டு வா, எனக்கு அதை கொண்டு வா, எனக்கு இந்த படையலை கொண்டு வா, என் கோயிலுக்கு வந்து எனக்கு இதை பலியிடு, அதை பலியிடு, இதை செய், அதை செய், இப்படிதான் இந்த உலகத்தின் தெய்வங்கள்லாம் கேட்கிறது. ஆனால் ஆண்டவர் உனக்காக தன் ஜீவனையே கொடுத்து உன்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தெய்வனா இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம், நன்றி சொல்லிடுவோம், நன்றி சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. உன்னை வெறுக்காம, உன்னை அருவருக்காம, உன்னை கட்டி அணைத்து உன்னை விசாரிக்கிற ஒரு தாயின் உள்ளம் கொண்டவர், தாயின் உள்ளம் கொண்டவர். உலகத்திலே பெரிய அன்பு எதுனா தாயினுடைய அன்பு தான். தாயினுடைய அன்பு அதுதான் உலகத்திலே சிறந்த அன்பு. ஒரு மகன் ஒரு கொலை செஞ்சுட்டு வந்தாலும் அவனை வீட்டில் உட்கார வைத்து சோறு போடுற அளவுக்கு ஒரு தாயினுடைய அன்பு பெரியது. அவன் எவ்வளவு துன்மார்க்கமா வாழ்ந்தாலும் என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லி அவன் எவ்வளவு கொடிய பாவியா இருந்தாலும் அவனுடைய மகனுக்காக பரிந்து பேசுகிறது தான் தாயின் உள்ளம். ஆனா பைபிள் சொல்லுது, அப்படிப்பட்ட தாயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. அப்படி உன் மேல உயிரையே கொட்டுகிற, உன் மேல பாசத்தை பொழிகிற அப்படிப்பட்ட தாயே உன்னை மறந்தாலும் மகனே மகளே நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்படின்னா இந்த உலகத்துல தாயின் அன்பை காட்டிலும் மேலான அன்பு ஆண்டவருடைய அன்பு தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்லுங்க. தாயின் அன்பை காட்டிலும், என் பெத்த அம்மா என் மேல வச்சிருக்கிற அன்பு காட்டிலும், நேசத்தை காட்டிலும் என் ஆண்டவரின் மேல வைத்திருக்கிற அன்பு பெரியது. சொல்லுங்க, பெரியது. என் கர்த்தருடைய அன்பு பெரியது, என் தகப்பனுடைய அன்பு பெரியது. எனக்காக துடிக்கிற ஒரு தாயின் உள்ளம் அவருக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க கர்த்தர், அதுதான் கர்த்தர். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் பார்த்துட்டு எப்படி நிற்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல கண்ணீரோடு நிற்கிறாரு. என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறா, எவ்வளோ வேதனையோடு வந்திருக்கிறா, எவ்வளோ கூட்டம் கூட்டமா ஓடுற ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை பார்த்து ஆண்டவர் எப்படி நிற்கிறார்னா மனதுருகி கண்ணீர் சிந்தி ஆண்டவர் நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு சமீபமா இருக்கிறாரு தெரியுங்களா? யாரெல்லாம் இங்க உடைஞ்சு நொறுங்குண்டு வந்திருக்கீங்களோ, இந்த இடத்துல அநேகர் வந்திருக்கலாம். ஆனா அந்த ஆண்டவர் யார் பக்கத்துல நிக்கிறாரு தெரியுமா?
இருதையெல்லாம் உடைஞ்சி வாழ்க்கையே சுக்குநூறாய் இனி வாழ என்னால முடியவே முடியாது, இந்த பிரச்சனை சரியாகலன்னா என்னால நாளை தினத்துல உயிரோடு இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஆவில உடைஞ்சு இருதயம் உடைஞ்சு அப்படி நொறுங்குண்டு வந்திருக்கீங்க தெரியுமா? அப்படி நொறுங்குண்டு வந்த ஜனங்க பக்கத்துல தான் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எங்க நிற்கிறாரமா? அழுது கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, உள்ளம் உடைந்து போய் வந்திருக்கிற உன் அருகில தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை டேய், நீ கீபோர்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், புரியுதா? இவ்வளோ போன வருஷம் இந்தியா நான் வரும்போது ஸ்டாப் பண்ண, போன வருஷம் இந்தியா நான் வரும்போது எவ்வளோ நாளாக கீபோர்டு வாசிக்கிறேன். இந்நேரம் நீ வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கு. 4 வருஷமா வாசிக்கிறியா? இந்நேரம் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கணும். வாசிக்கும் போதே அதை தூக்கி கொண்டு வர வேண்டாமா? இவ்வளோ பெரிய கூட்டம் வச்சிருக்கிறோம், திணற பரணி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போ இந்த கார்டை எடு. சொல்லுங்க. தாய் கூட பிள்ளைகளை சிங்கம் கூட, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே வைத்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். சொல்லுங்க. தாய் கூட, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. அதுதான் ஆண்டவருடைய உள்ளம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஊட்டி பகுதியில் இருக்கிற இந்த முதுமலை சரணாலயத்தில் அந்த இடத்துல நிறைய காட்டு விலங்குகள் உலாத்தி கொண்டிருக்கும். அப்போ ஒரு யானையும் அதனுடைய குட்டியும் ரோட்டை கிராஸ் பண்ணும் போது ஒரு பெரிய லாரிக்காரன் என்ன பண்ணா, அந்த குட்டியை அடிச்சு தூக்கி போட்டுட்டான். அந்த தாய் யானை அதை பார்த்த உடனே அதெல்லாம் தாங்க முடியல, ஓடி போய் அந்த குட்டி யானையை எழுப்ப முயற்சி செய்தது. ஆனால் குட்டி யானைக்கு தலையில பலமா காயப்பட்டதுனால அதே இடத்துல அந்த குட்டி யானை மரிச்சு போனது. எப்படியும் அந்த தாய் யானையை திசை திருப்பி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அந்த குட்டி யானையை கைப்பற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா தன்னுடைய குட்டியை இழந்த இந்த தாய் யானை அந்த இடத்தை விட்டு நகராம 1 வாரம் முழுவதும் அது செத்து அதே இடத்துல நின்று அழுது கொண்டே இருந்ததா. அதை பார்க்கும்போது எல்லாருடைய இருதயம் உடைஞ்சு போச்சு. 1 வாரம் அந்த யானை சாப்பிடவே இல்லையா, தண்ணீரும் குடிக்கல. எந்த இடத்துல தன்னுடைய குட்டி ஜீவனை விட்டதோ, ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு அதே இடத்துல நின்று தன் குட்டிக்காக புலம்பி 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 ஏதோ பறி கொடுத்தது போல இங்கேயும் அங்கேயும் நடந்து 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 1 வாரம் அளவு அந்த தாயான் அங்கே நின்று அழுது கொண்டே இருந்ததா. ஐயோ குட்டியை காணமே, குட்டியை இழந்துட்டோமே. 2 வருஷம் சுமந்து பெற்ற குட்டி. யானைகள் 2 வருஷமா சுமக்கும் குட்டி.
2 ஆண்டுகள் சுமந்து பெற்ற குட்டியை இழந்துட்டோமேன்னு சொல்லி இந்த தாய் என்னுடைய கண்களில இரவும் பகலும் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்ததா. சிஸ்டர் பிரதர், ஒரு மிருகமே தன்னுடைய குட்டியை அவ்வளவாய் நேசிக்குமானால் உனக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உன் மேல எவ்வளவாய் தன் நேசத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு யானையே தன்னுடைய குட்டின் மேல அவ்வளவு அன்பு காட்டனா ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அளவில்லாத அன்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளும்படி அப்படி அன்புல வல்லவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அன்பின் அகலம். அன்பின் அகலம்னா என்ன தெரியுங்களா சிஸ்டர்? கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம்னா என்னன்னா, நீ கிறிஸ்துவர் அல்லாத குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறார். நீ எந்த ஜாதியா இருந்தாலும் இயேசுவை நேசிக்கிறார். நீ ஆண்டவரை நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனா இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த கலாச்சாரத்தின் பின்னணியிலாவது இருந்து வந்திருக்கலாம், ஆண்டவருடைய அன்பு உன் மேல வெளிப்படும். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம். அன்பின் நீளம் என்றால் என்ன? அன்பின் நீளம் என்றால் உலக தோற்றத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் உன்னை கொண்டு போகிற அன்பு. ஆண்டவருடைய அன்பு சும்மா கிடையாதுங்க. உன் தாயின் வயிற்ற நீ பிறந்தது முதற்கொண்டு உன்னை நித்திய ஜீவனுக்குள்ள பரலோகத்தில் கொண்டு போகிற வரையிலும் அப்படி அன்பு உன்னை விட்டு மாறாது. கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் என்றால் என்ன? நீ பாவத்தின் ஆழத்தில் இருக்கும் போது, அந்த குழியில இருக்கும் போது, அந்த உளையான சேற்றில் இருக்கும் போது, உனக்காக அந்த சேற்றில இறங்கினாரு, உனக்காக அந்த குழியில இறங்கி அந்த குழியில சாக்கடையில இருந்த உன்னை அந்த பாவத்தின் கட்டிலிருந்து தூக்கி எடுத்தாருல்ல, அதுதான் கிறிஸ்துவின் அன்பின் ஆழம். ஆண்டவர் அந்த ஆழத்திலிருந்து தான் தூக்கி எடுத்தார். உளையான சேற்று, நாத்தம், நீ விழுந்து புரண்டு கொண்டிருந்தோம். நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல பாவத்தின் பிள்ளைகளா இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த உளையான சேற்றில இறங்கி அந்த பாவத்தின் கட்டிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தார். கிறிஸ்துவின் அன்பின் உயரம் என்றால் என்ன சிஸ்டர்? அந்த பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னதத்தில், கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில், உயர்ந்த இடத்தில் அவரோடு ஆளுகை செய்யும்படி அதிகாரத்தை கொடுத்து உன்னை கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் உன்னை உட்கார வைத்திருக்கிறாரே, அதுதான் கிறிஸ்துவின் அன்பின் உயரம். ஹல்லேலூயா. உன் மேல எவ்வளவு அன்பு தெரியுமா? உன் மேல ஆண்டவர் எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கிறாரு தெரியுமா? நீயா ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிற, நீயா கர்த்தரை விட்டு தூரம் நிக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் நீ என்ன அநியாயத்தை கண்டாய்? அம்மா, நீ ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஆண்டவரை விட்டு விலகி வாழ்வதற்கு ஆண்டவரிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு கரங்களை விரித்து உன்னை அழைக்கிறார். மகளே, என்னிடத்துல வந்துரு. நீ தூரமா நிக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. நீ தூரமா நிக்கிற வரைக்கும் நீ சுகமாக முடியாது. நீ தூரமா நிக்கிற வரைக்கும் உன்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. என்ன தாயை போல, மார்பை பெருத்த தாயை போல கரங்களை விரித்து உன்னை நான் அழைக்கிறேன். வந்து சாய்ந்துக்கோ, என் மார்பில் வந்து சாய்ந்துக்கோ. நான் உன்னை கட்டி பிடித்துக் கொள்றேன். நான் உன்னை கட்டி பிடிச்ச பிறகு உன்னை உலகத்தின் எந்த பாவங்களோ, உலகத்தின் எந்த அந்தகார சக்திகளும் உன்னை தொடவே முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு கரம் விரித்து உன்னை அழைக்கிறார். ஏசப்பாக்குள்ள வந்துருங்க சிஸ்டர், பிரதர். ஏசப்பா அறியாத குடும்பத்திலிருந்து இந்த இடத்துல அநேகர் வந்திருக்கீங்க. நான் சொல்றேன், கரம் விரித்து ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஏசப்பா பிள்ளையா மாற உன்னை அழைக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து விட்டு வீட்டுக்கு செல். ஆண்டவரே, நான் உங்க பிள்ளையா மாறிடுறோம், குடும்பமா உங்க பிள்ளையா மாறிடுறோம், குடும்பமா ஞானஸ்நானம் பெறுறோம். இன்று இது முதற்கொண்டு கர்த்தரே தெய்வமா என் வீட்டுக்கு இருப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க நம்பி வாங்க, நீங்க வெட்கப்பட்டு ஒரு நாளும் போகவே மாட்டீங்க. ஆண்டவரை நம்பி வந்த ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போனதே கிடையாதுங்க, கிடையவே கிடையாதுங்க. நல்லா பார்த்து பாருங்க, நல்லா உங்களை வச்சு பாருங்க. கண்ணீரெல்லாம் துடைத்து உங்களை தலை நிமிர பண்ணுகிற தெய்வங்க. தைரியமா வாங்க. இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் மாறிட்டா இவங்க அப்படி, அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆபத்து காலத்துல நமக்கு அவங்க எல்லாம் வந்து பக்கத்துல யாரும் உதவி செய்ய மாட்டாங்க.
ஆனா கர்த்தர் நீ கூப்பிடும் போதெல்லாம் உனக்கு இறங்கி உதவி செய்கிற கர்த்தர். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் முழுவதும் ஒரு கம்பேஷனேட் ஹார்ட், மனதுருக்கம் நிறைந்த இருதயம், மனதுருக்கம் நிறைந்த இருதயம். பார்க்கும் போதே அவருடைய இருதயம் எல்லாம் பொங்குது பொங்குது பொங்குது. அமெரிக்கா தேசத்தில் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஓரல் ராபர்ட்ஸ், ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைத்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாரா, அந்த ஓரல் ராபர்ட்ஸுக்கு தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் ஒரு கனவு வந்ததாம் ஓரல் ராபர்ட்ஸுக்கு. என்ன கனவு? ஆண்டவர் ஆயிரக்கணக்கான வேதனையில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, வலியில துடிச்சு அழுது கொண்டு இருக்கிறவங்களுடைய குரலை ஓரல் ராபர்ட்ஸுக்கு கேட்க பண்ணினாராம் இரவு நேரத்தில். இரவு முழுவதும் அநேகர் வந்து ஓரல் ராபர்ட்ஸ் இடத்தில் நின்று, சார் I have this pain, I have that pain, இந்த இடத்துல எனக்கு வலி, அந்த இடத்துல வலி, தாங்க முடியாத வேதனை, கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அழறாங்களாம், எலும்பு உடைஞ்சவங்க அழறாங்களாம், தாங்க முடியாத ஆயிரக்கணக்கான அழுகுரல்கள் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸுடைய காதுகளிலே கேட்க பண்ணினாராம். இரண்டாவது நாள் ஆனது. இரண்டாவது நாள் அப்படியே நடந்ததாம். அவரால் தூங்க முடியல. திடீரென்றது இரவு நேரத்தில் அந்த அழுகுரல்கள் சத்தங்கள் கேட்கும் போது ஓரல் ராபர்ட்ஸ் எழுந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கதறுவாராம் வீட்டுல. சில நேரங்கள் இரவு நேரங்கள் அவருடைய பெட்டில் இருந்து அவரை அறியாமலே எழுந்து கண்ணீரோடு அழுது அழுது இயேசுவே 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 என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாராம். ஒரு வாரம் கடந்தது. இதெல்லாம் அவங்க மனைவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஓரல் ராபர்ட்ஸ்குள்ள நடக்கிறது அவங்க மனைவிக்கு தெரியாது. ஓரல் ராபர்ட்ஸை பார்த்து அவங்க மனைவி கேட்டாங்களா, என்னங்காச்சு உங்களுக்கு, இரவு நேரத்தில் நீங்க தூங்குறதே இல்லையே, அழுது புலம்பி கொண்டு இருக்கீங்களே, ஏன் திடீர்னு நம்பி அழுவுறீங்க, ஏன் வீட்டை விட்டு திடீர்னு வெளியே ஓடி போய் பால்கனியில முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்க, ஏன் திடீர்னு படுக்கையில இருந்து படுக்கைக்கு கீழே நின்று படுத்துக்கிட்டு கையை கும்பிட்டு அழுது கொண்டிருக்கீங்க, வாட்ஸ் ஹேப்பனிங் வித் யூ? அப்பதான் சொன்னாரா, ஒரு வார காலமாக ஆண்டவர் என்னுடைய சொப்பனத்தில் அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து அநேக ஜனங்களை கொண்டு வந்து அவருடைய அழுக்குரல்களின் காதலுக்கு விழும்படி செய்கிறார். ஆண்டவர் இந்த அழுகுரலாம் விழும்படி செய்துட்டு அந்த ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஓரல் ராபர்ட்ஸ், ஒரு 7 நாளே உன்னால் இந்த அழுகுரலை கேட்க முடியலையே, ஒரு 7 நாளே சில குறிப்பிட்ட நிமிடங்கள் உன் செவியில விழுகிற இந்த ஜனங்களுடைய அழுக்குரலை கேட்க முடியலையே, நான் காலம் காலமாக பூமியை உண்டாக்கின நாள் முதற்கொண்டு கோடா கோடி ஜனங்களுடைய அழுகுரலை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, என்னுடைய இருதயம் ஜனங்க மேல எவ்வளவாய் மனதுருகி கொண்டிருக்கிறது எனக்கு தெரியுமா? நான் ஜனங்களுடைய அழுகுரலை கேட்கும் போது அவர்கள் மேல் மனதுருகி கொண்டிருக்கிற என்னுடைய மனதுருக்கம் உனக்கு புரியுமா? ஆண்டவர் சொன்னாரா, அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஜனங்களுடைய அழுகுரலை நான் கேட்டு 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 மனதுருகி என் கண்ணீரை சிந்தி ஜனங்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுதான் கர்த்தருடைய இருதயம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? நியாயாதிபதிகள் 10:16 சொல்லுகிறது. 10:16 அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். என்ன பண்ணார் ஆண்டவர்? மனதுருகினார். யாருடைய வருத்தத்தை பார்த்து? இஸ்ரவேலுடைய வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். இயேசு இந்த பூமியில இருக்கும் போது ஜனங்களை பார்க்கும் போது மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை ஜனங்கள் தேடி கூட்டமாய் வருகிறதை பார்க்கும் போது இயேசு தன் சீஷர்களை பார்த்து சொன்னார், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். லாசரு செத்து 4 நாட்களாக கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தான். இயேசு அந்த கல்லறைக்கு முன்பதாக நின்று வேதம் சொல்கிறது, இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். ஜீசஸ் wept. கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய வேதனையை பார்க்கும்போது மனதுருகி அழுதார். குஷ்டரோகி இயேசு கிட்ட வரா, தூரத்துல நிக்கிறான். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. அவனை பார்க்கும்போது இயேசு மனதுருகினார். செத்த ஒரு வாலிபனை பாடையில வைத்து கொண்டு போகும்போது அந்த வாலிபனுடைய தாய் பக்கத்தில் அழுது கொண்டே நடக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவருடைய கண்ணீரை பார்த்து மனதுருகினார். கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது தன் தாயை பார்த்து மனதுருகினார். பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கல்வகனை பார்த்து மனதுருகினார்.
தன்னை நிந்தித்து சிலுவையில் அறைந்த அந்த ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து மனது என்ன ஒரு இருதயம், எப்படிப்பட்ட ஒரு கம்பேஷனேட் ஹார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த இருதயம் ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் உண்டு, மனதுருகுகிற இருதயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல அப்படிதான் மனதுருகுகிறார் சிஸ்டர். இந்த வேளையில் ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது அப்படிதான் மனதுருகுகிறார். குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது நீ கண்ணீர் சிந்தி நேற்றெல்லாம் அழுதல்ல, போன வாரம்லாம் உன் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டை, வாழ்வதை விட சாவது மேல் என்று நீ நினைத்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து மனதுருகுகிறார். நான் சொல்றேன், தேவன் உன் மேல மனதுருகுகிறார்னா சும்மா கிடையாது. ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் மனதுருகினார் அங்கெல்லாம் கரத்தை நீட்டினார், அங்கெல்லாம் அற்புதத்தை செய்தார், அங்கெல்லாம் சுகத்தை கொடுத்தார், அங்கெல்லாம் விடுதலையை கொடுத்தார், அங்கு உள்ள சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இந்த இரவு வேளையில ஆண்டவர் உன்னை பார்த்து மனதுருகி கொண்டிருக்கிறார் என்றால், இன்று இரவு உன்னுடைய வாழ்க்கையில, உன் சரீரத்தில், உன் பொருளாதாரத்தில், உன் குடும்பத்தில் அவருடைய கரத்தை நீட்டி தொட்டு ஒரு அற்புதத்தை செய்ய தயாராக நிற்கிறார் என்று அர்த்தம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனதுருகுகிறான்னா அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் உன்னை பார்த்து கண்ணீர் விடுறாருன்னா உன்னை எழுப்ப போறாருன்னு அர்த்தம். உன் சாபத்தை மாற்ற போறாருன்னு அர்த்தம். உன் தலையெழுத்த திரும்ப மாற்ற போறாருன்னு அர்த்தம். உனக்கு ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ண போகிறாருன்னு அர்த்தம். நீ விழுந்த இடத்துல உன்னை திரும்ப எடுப்பித்து கட்ட போகிறாருன்னு அர்த்தம். எந்த ஜனங்களுக்கு நீ அடிமையாக சிறைப்பட்டு இருந்தாயோ அதே ஜனங்களுக்கு நீ ராஜாவாக, ராஜாத்திகளாக, அதிகாரிகளாக உன்னை ஏற்படுத்த போறாருன்னு அர்த்தம். எந்த இடத்துல நீ மண்ணாக இருந்தியோ அதே இடத்துல உன்னை ஒரு பொன்னாக அவர் மாற்ற போகிறாருன்னு அர்த்தம். இந்த வேளையில் ஆண்டவரின் மேல மனதுருகுகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பார்த்து மனதுருகுகிறார். கட்டுகளோடு வந்த ஜனங்களை பார்த்து மனதுருகுகிறார். வியாதியில் இருக்கிறவர்களை பார்த்து மனதுருகுகிறார். யூடியூப்ல இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் மனதுருகுகிறார். மனதுருகிறார்னா அற்புதம் நிச்சயம் சிஸ்டர், நிச்சயம் சிஸ்டர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அற்புதத்தோட தான் வீட்டுக்கு போக போறீங்க. ஆண்டவர் மனதுருக்கத்தின் செய்தியை கொடுக்கிறார்னா இன்றைக்கு எனக்கு ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்க போகுது, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்க போகுது. ஆண்டவர் உங்களை சும்மா அனுப்பவே மாட்டார். ஒரு தாயை போல உங்க பக்கத்தில் அழுது நின்று கொண்டு இருக்கிறார். கண்கள் கலங்கினவராய் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை திரும்ப கட்டி அனைத்து உன் பிள்ளையாய் மாற்ற நின்று கொண்டிருக்கிறார். திரும்ப உன்னை உயிர்ப்பிக்க நின்று கொண்டிருக்கிறார். நீ இழந்த அந்த நன்மைகளை திரும்ப உன் வாழ்க்கையில, உன் வீட்டில் கொண்டு வர நின்று கொண்டிருக்கிறார். நீ இழந்த அந்த வேலையை திரும்ப உனக்கு கொடுக்க நின்று கொண்டிருக்கிறார். நீ இழந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை திரும்ப உனக்கு கொடுக்க உன் பக்கத்தில் மனதுருக்கத்தோடு ஒரு தாயை போல உன்னை ஆற்றி தேற்ற ஒரு உயிருள்ள தெய்வம் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். சிஸ்டர், நீங்க வெறுமையா போகவே மாட்டீங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இன்றைக்கு எனக்கு விடுதலை நிச்சயம், இன்றைக்கு எனக்கு சுகம் நிச்சயம், இன்றைக்கு எனக்கு அற்புதங்கள் நிச்சயம். தலைக்கு மேல கைகளை தட்டி அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி அதுக்கு பிறகு நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு செய்தியை நான் சீக்கிரமா முடிக்க பார்க்கிறேன். அதுக்கு பிறகு ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க நான் நிறைய நேரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் யார் மேல வேதத்துல மனதுருகினார்? நிறைய காரியங்களை சொல்லலாம். நான் 2 பாயிண்டோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். முதல் காரியம் ஏசாயா 55:7. ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். சில நேரங்கள் நம்ம பிள்ளைங்களை தப்பு செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க மேல கோபமா தானே இருப்போம். என்ன பண்ணுவோம்? ஆனா ஆண்டவர் என்ன பண்றார்? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல அவன் எப்ப அந்த பாவ வழியை விட்டு திரும்புவான்னு சொல்லி அவன் மேல மனதுருக்கத்தை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்.
எவ்வளவு அழகா இருக்குது அந்த வசனம். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். நீங்க சொல்லலாம், பிரதர் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஏசப்பா பிள்ளையா இருக்க எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் நான் வந்து திரும்பி பின்வாங்கி போறேன், வர்றேன் திரும்ப பின்வாங்கி போறேன், இனி நான் அவருடைய பிள்ளையா இருக்க எந்த தகுதியும் எனக்கு இல்லை, ஆகவே நான் பாவத்திலேயே இருந்து கொள்றேன் நீங்க சொல்றீங்க தெரியுமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார், வந்துரு என் பிள்ளையா, உன்னை மாற்ற நான் திரும்ப காத்து கொண்டு இருக்கிறேன். என்னை விட்டு நீ தூரப்பட்டு போயிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம், என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம், என்னுடைய அபிஷேகத்தை இழந்து போயிருக்கலாம், உன் மேல நான் வைத்த அதிகாரத்தை இழந்து போயிருக்கலாம், வரங்களை இழந்து போயிருக்கலாம், ஊழியங்களை இழந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப வருவாய் என்று சொல்லி ஆண்டவர் உன் மேல மனதுருக்கத்தை வெளிப்படுத்த இன்று இரவு காத்து கொண்டிருக்கிறார். துன்மார்க்கன் மேல ஆண்டவர் மனதுருக்குகிறாரா? யார் மேல? துன்மார்க்கன். எரேமியா 2:13 சொல்லுகிறது, என் ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்கள் என்று கர்த்தர் புலம்புகிறார். என் ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்களுக்கு கட்டிக்கொண்டார்கள், ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் புலம்புறாரு சிஸ்டர். அப்படி என்ன நம்ம கிட்ட அப்படி பெருசா என்ன பார்த்துட்டாரோ ஒன்னும் புரியல. ஏன் அவ்வளோ நம்ம மேல ஒரு நேசம் ஒண்ணுமே புரியல. நமக்காக இந்த பூமியில 33 ஆண்டுகள் வாழ்ந்து ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து ஏன் அவ்வளோ நேசம், ஏன் அவ்வளோ பாசம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்குது? அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேல அப்படி பார்த்து நம்மளை கவர்ந்து அவரை இழுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட என்ன மேன்மை இருக்குது, என்ன அழகு இருக்குது. ஒரு நாள் குளிக்கலன்னா மறுநாள் உடம்பெல்லாம் நாறுது. 2 நாள் பல்ல வழுக்கானா ஒரு மனுஷன் கிட்ட வர முடியாது, அவ்வளோ நாற்றம் எடுத்த சரீரம். ஆனா ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. என்ன நம்ம கிட்ட தாளந்து இருக்குது, நம்ம என்ன அவருக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போறோம்? ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. நம்மால அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாவிட்டாலும் நம்ம மேல அவ்வளவு பாசத்தை கொட்ட அப்படி என்னதான் நம்ம கிட்ட அவர் கண்டாரோ. பைபிள் முழுவதும் பாருங்க, டேய் என்னை விட்டு தூரம் போவாத, என்னை விட்டு தூரம் போவாத. பைபிள் முழுவதும் ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாட்டை தான் பார்க்க முடியும். அன்பின் வெளிப்பாட்டை தான். என்னை விட்டு தூரம் போயிடாத, என் பிரசனத்தை விட்டு தூரம் போயிடாத, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் இருதயத்தை எனக்கு தருவியா, உன் அன்பு எனக்கு தருவியா, உன் இருதயத்தின் வாசல்ல நின்று நான் தட்டி கொண்டே இருக்கிற திறப்பியா, ஒரு நாளாவது உன் இருதயத்தை திறக்க மாட்டியா, உன் இருதயத்தை திறந்து என்ன உன் தெய்வமா ஏற்றுக்கொள்ள மாட்டியா, உன் ராஜாவா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் உன் இருதய கதவை இன்றும் தட்டி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்க இருதயத்தை இன்றைக்கு திறக்க போறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அந்த ராஜாவை உங்க தெய்வமா ஏற்றுக்கொள்ள போறீங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் தட்டுவதை நிறுத்துவது கிடையாது. உன் கடைசி மூச்சு வரையிலும் உன் இருதயத்தை தட்டி கொண்டே தான் இருப்பார். மகனே, இந்த நேரத்திலாவது உன் இருதயத்தை திறந்து உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டியான்னு சொல்லி ஆண்டவர் தட்டி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனையில் ஒரு 11 வயது வாலிபன், ஒரு 11 வயது சிறுவன், சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைக்கு வயிற்றுல கேன்சர். நாளைய தினம் அவனுக்கு ஆபரேஷன். ஆனா டாக்டர்ஸ்களுக்கு தெரியும், இந்த ஆபரேஷன் செய்தாலும் அந்த பிள்ளை பிழைக்காதுன்னு சொல்லி தெரியும் டாக்டர்ஸ்களுக்கு. ஆகவே அந்த பிள்ளையை மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த ஒரு டாக்டர் அன்று அந்த மகனை சந்திக்கும்படி வந்தார். அவன் 11 வயது பிள்ளையா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தது. அந்த வார்டுல எல்லாரும் வேதனையோடு மரண போராட்டத்தோடு துக்கத்தோடு இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. நான் ஏசப்பா கிட்ட போக போறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஏசப்பா கிட்ட நான் போய் சேர போற ஒரு பெரிய நம்பிக்கை இவனுக்குள்ள இருந்தது. அவனுடைய முகம் துக்கத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் பிரகாசமா இருந்தது. டாக்டர் அவனை போய் சந்தித்தார். அவனை கை தட்டி சொன்னார், டேய் நாளைக்கு உனக்கு ஆபரேஷன்டா, தயாரா இருக்கியான்னு கேட்டார். அவன் சொன்னான், டாக்டர் எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள். ஓ, உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு, நான் போய் உடனே வாங்கிட்டு வரேன். உனக்கு நான் ஒரு செல்போன் வாங்கி தரட்டுமான்னு அந்த டாக்டர் கேட்டான். அவன் சொன்னா, அந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு வேணாம், நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டேன்,
என்னுடைய 11வது வயசுல எனக்கு 11 ஆத்துமாக்கள் வேணும்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். 10 ஆத்துமாக்களை நான் கர்த்தருக்குள் ஆயத்தப்படுத்திட்டேன். ஒரு 11 வயசு பையன் எவ்வளவு முதிர்ச்சியா இருந்திருக்கிறான் பாருங்க. 10 ஆத்துமாக்கள் நான் கர்த்தருக்குள் வழி நடத்திட்டேன். நான் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்கள் இயேசுவை தங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்து விட்டார்கள். இன்னும் ஒரு ஆத்துமா எனக்கு வேணும் டாக்டர், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, நீங்க இயேசுப்பாவை ஏற்றுப்பீங்களா, நீங்க ஆண்டவர் பிள்ளையா மாறிடுவீங்களா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்களேன். எனக்கு நீங்க கொடுக்கிற பெரிய கிஃப்ட் என்னன்னா உங்க இருதயத்தை நீங்க இயேசு சுவாமிக்கு கொடுக்கிறது தான். நீங்க எனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும் டாக்டர், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்க இயேசுப்பா பிள்ளையா மாறுவீங்களா. இந்த டாக்டர் சொன்னார், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டண்டா, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு. இல்ல இல்ல டாக்டர், எனக்கு சிறந்த கிஃப்ட் நீங்க இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்வதுதான். உங்க இருதயத்தில் ஆண்டவர் வந்து சிங்காசனம் விட்டு அமருவதுதான். நீங்க இயேசுப்பா பிள்ளையா மாறுவதுதான். உங்களுக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அந்த சுப்புத்திர சுவிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்வதுதான் எனக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் டாக்டர். தயவு செஞ்சு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க டாக்டர். எனக்கு 11 ஆத்துமாவை நான் கேட்டிருந்தேன். 11வது வயது வரும்போது 11 ஆத்துமாவை எனக்கு கிஃப்டா கொடுங்க நான் இயேசுப்பா கிட்ட கேட்டிருந்தேன். நீங்க அந்த 11வது நபரா இருப்பீங்களா டாக்டர் என்று சொல்லி கேட்க அவர் ஒன்றும் பண்ண முடியல. முழங்கால் படியிட்டார். அந்த சிறுவனுடைய பெட் பக்கத்துல இந்த பிஞ்சு கை மேல கைகளை வைத்து, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நீ சொல்ற இந்த இயேசுவை நான் தெய்வமா ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுக்கும் போதே அந்த பிஞ்சு கை பொத்துன்னு கீழே விழுந்தது. அந்த சிறுவன் பரலோகம் போயிட்டான். அவரால் தாங்க முடியல அந்த டாக்டரால. வீட்டுக்கு எழும்பி வந்தார். அவருடைய முகமெல்லாம் வாடி இருந்தது. அவருடைய மனைவி அவரை பார்த்து கேட்டாங்க, ஏங்க டல்லா இருக்கீங்க, ஏங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது, ஏன் உங்களுக்கு உடம்பு முடியலையா. அவர் சொன்னாரு, ஒரு சின்ன பிள்ளை 11 வயசு பிள்ளை இயேசுவுக்கு என் வாழ்க்கையை கொடுக்க என்கிட்ட சத்தியம் வாங்கி கொண்டா. அதுதான் நான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த கிஃப்டா இருக்கும்னு அவனு சொன்னான். அந்த பிஞ்சு கைகளை நான் சத்தியம் விடும் போதே அந்த ஜீவன் பரலோகத்துக்கு போயிடுச்சு. அவன் இயேசுப்பா கிட்ட போயிட்டான். ஆகவே நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், இனி நான் தாமதிக்க போவதில்லை. இனி நான் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்ள நான் தாமதம் செய்ய போவதில்லை. இனி நான் உலக ரட்சகராகிய அந்த தெய்வத்தை நான் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் ஜீவிக்க போகிறேன் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு அவனும் அவருடைய மனைவியும் இயேசுவே உம்மை எங்கள் தெய்வமா ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி இருவரும் தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். நல்ல கைகளை தட்டுவோமே, நல்ல கைகளை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு இருக்கிற வாஞ்சை எல்லாம் என்னன்னா உங்களை அவரோடு கூட நெருக்கணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள உங்களை எடுக்கணும். உங்க வீட்டில் அவரும் வந்து வாழணும், உங்க வீட்டில் அவரும் வந்து வாழணும். நாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தோம். அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் நாங்க போனது ஒரு 4-5 பேர். ஆனா அந்த வீட்டில் ஒரு 3 சேர் போட்டிருந்தாங்க. அதுல ஒரு சேரு சிறந்த சேரு, அதுல சால்வையெல்லாம் போட்டு இருந்தது. அந்த சேர் மேல ஒரு பெரிய சேரா இருந்தது. நான் நினைச்சேன், பாஸ்டராக நான் வருதுனால இந்த அம்மா எனக்கு ஒரு சிறந்த சேரை போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் இது இயேசப்பாவுடைய சேர், இது இயேசப்பாவுடைய சேர். என் வீட்டில் ஆண்டவருக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். ஆண்டவரே என் வீட்டில் தான் நீங்க இருக்கணும்னு சொல்லி என் வீட்டை நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேன். ஆண்டவரே என் கூட நீங்களும் வாழணும். ஆண்டவரே என்னுடைய கூட என் பிள்ளை கூட நீங்க வாழ. என் கணவர் தான் என்னை விட்டு போயிட்டாரு. நீங்க என் வீட்டுல தகப்பனாக, நீங்க என் வீட்டுல தாயாக, நீங்க என் வீட்டுல தெய்வமாக, நீங்க என் வீட்டுல ஆலோசகராக, நண்பராக, எங்க வீட்டுல எங்க 2 பேரோட சேர்ந்து நீங்களும் எங்க வீட்டுல வாழணும்னு சொல்லி ஆண்டவருக்கு இந்த இடத்துல ஒரு நாற்காலி போட்டு இருக்கிற. இந்த நாற்காலியில தான் இயேசு அமர்ந்திருக்கிறார். இந்த நாற்காலி இந்த வீட்டை ஆளுகை செய்கிற என் ராஜா என் வீட்டுல அமர்ந்திருக்கிறார் என்று சொல்ல எனக்கு அது பிரமிப்பா இருந்தது, பிரமிப்பா இருந்தது. ஒரு பக்கம் அது வேடிக்கையா இருந்தாலும், ஏன்னா எங்காலும் ஒருத்தர் போய் படான்னு அந்த சேர்ல உட்காந்துட்டார். அந்த அம்மா சொல்றாங்க, இது ஏசப்பா சேர், ஏசப்பா சேர். எங்காலும் எழுந்துக்கவே இல்லை. ஏசப்பா எனக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லி உட்காந்துட்டார். அல்லேலூயா. ஆனா இயேசு அந்த வீட்டுல தெய்வமாக, ராஜாவாக, தலைவராக, இயேசு அந்த வீட்டுல பாஸாக. என்ன ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுல ஒண்ணும் இல்லை,
சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டில் ஆசீர்வாதமான பொருட்கள் இல்லாவிட்டாலும் ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தது, தேவன் கொடுக்கிற சமாதானம் இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, பரலோகத்தின் துணை ஆதரவு அந்த வீட்டில் இருந்தது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு உங்க மேல எவ்வளவு ஆசை உனக்கு தெரியாதம்மா. உனக்காக உயிரையே கொடுக்கிற அளவு ஆண்டவர் உன் மேல விரித்தனமான ஒரு ஆசையை வெளிப்படுத்தினார். கல்வாரி சிலுவை என்ன நினைச்சுக்கிட்டீங்க? உன் மேல ஆண்டவர் வைத்த அன்பின் வெளிப்பாடு தான் கல்வாரி சிலுவை. உன்னை எவ்வளவாய் கர்த்தர் நேசித்தார் என்ற வெளிப்பாடு தான் கல்வாரி சிலுவை. எப்படி மரிச்சாரு? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு 3 ஆணியில் அவரை மாட்டிட்டாங்க. இல்ல, ஒரு பெண்ணுக்கு 5 பிள்ளைங்க ஒன்னா அப்படி வயிற்றுல இருந்து வெளியே வந்தா என்ன வேதனை இருக்கும்? ஒரு பிள்ளைக்கு தாங்க முடியல, பிரசவ வலி. ஆனா 5 பிள்ளை உன் வயிற்றுல இருந்து வெளியே வந்தா எந்த பிரசவ வேதனை இருக்குமோ அந்த பிரசவ வேதனையை தான் இயேசு சிலுவையில அனுபவித்தார். உன்னை மீட்டு எடுக்க, உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்ற, எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க, அந்த சிகரெட் பழக்கத்திலிருந்து, அந்த குடி பழக்கத்திலிருந்து, அந்த விபச்சார வேசித்தன பழக்கத்திலிருந்து, அந்த கல்லுக்கு மண்ணுக்கு முன்பதாக வணங்கி இதுதான் தெய்வம்னு சொல்லி அறியாமையில விழுந்திருக்கிறாயே, உன்னை மீட்டு எடுத்து ஜீவனுள்ள தேவனாகி அவரை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்த கல்வாரி சிலுவையில அவ்வளவு பிரசவ வேதனைப்பட்டு உனக்காக சிலுவையில ஜீவனை தந்தது எதற்குன்னா உன்மேல் அவர் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்த. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியா 11:8 ஆண்டவர் சொல்றார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. பரிதாபங்கள் என்றால் தேவன் உங்கள் மேல வைத்த மனதுருக்கம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி விட்டு விலகுவேன். உன்னை அதை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய சிந்தை குழம்புது, என் இருதயம் உனக்குள்ள பொங்கி பொங்கி எழும்புது, என்னுடைய பரிதாபங்கள் எனக்குள்ள பொங்குகிறது. எவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவருங்க. இவரை விட்டு நீங்க பின்வாங்கி போறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது. இந்த ஆண்டவரை விட்டு நீங்க பின்வாங்கி வாடுறீங்க. இவ்வளவு அன்பை காட்டிலும் ஒரு சிகரெட் உனக்கு ஒரு இன்பத்தை தருது, ஒரு சினிமா உனக்கு ஒரு இன்பத்தை தருது, அல்லது உனக்கு ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு சிற்றின்பம் உனக்கு இன்பத்தை தருதுன்னா நீங்க எல்லாம் மனுஷ ஜாதியே கிடையாது. இவ்வளோ பெரிய அன்பை விட்டு உனக்கு ஒரு சிற்றின்பம் உனக்கு ஒரு இன்பத்தை தருதுன்னு சொல்லி இவ்வளவு மகா பெரிய அன்பை விட்டு நீ விலகி போவாய் என்றால் உனக்கு இருக்கிற இருதயமே ஏழை. எந்த மனுஷன் அந்த கல்வாரி சிலுவையை பார்த்து மனதுருகுவான்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி ஆண்டவரே, அந்த அன்பை விட்டு நான் போயிடக்கூடாதப்பா, கல்வாரி அன்பை விட்டு நான் போயிடக்கூடாதப்பா, கல்வாரி அன்பை விட்டு நான் போயிடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஜெபிங்களேன். ரபா கராபா ரீகலா பரகா தராபா ரீகலா பரகா துராபா லபரபா ரபா பாபா 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 ரீகலோ மரகபோ ஷகதரபல. கல்வாரி அன்பு இந்த வேளையில உங்களை நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். ரபா காந்தரோ அல்லேலூயா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும். just God alone. நீர் பெருகவும் தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும்
கல்வாரி ஸ்நேகம், கல்வாரி ஸ்நேகம், ஸ்நேகம். ஹல்லேலூயா. ஒரு 6 ஆண்டுகள் இருக்கும் நான் பெங்களூர் மினிஸ்ட்ரிக்கு போய்கொண்டு அங்கிருந்து திரும்பி வரும்போது என் கூட ஒரு பிரதரை நான் கூட்டி கொண்டு போயிருந்தேன், கார் டிரைவ் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், பிரதர் நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன், நான் பயங்கரமான ரவுடி, சில தேவையில்லாத சவகாசங்கள் 3 கொலை நான் பண்ணிட்டேன். என்னை பிடிச்சி 3வது கொலை பண்ணும்போது என்னை பிடிச்சி சிறையில் போட்டுட்டாங்க. எனக்கு திருமணமாகி ஒரு 3 வருஷங்கள் இருக்கும். என் மனைவி ஒவ்வொரு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போகும்போது என் மனைவி இந்த சிறைச்சாலையில் என்னை பார்த்து அழுவும் போது, என் வாழ்க்கையை எப்படி நீ பண்ணிட்டியே, உன் கூட நிம்மதியாக வாழலான்னு திருமணம் கட்டிட்டு வந்தா என்னை போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலு, கோர்ட்டு வைக்கணும்னு ஏற வச்சுட்டியே. கண்ணீர் சிந்தி அழுவாள். ஒவ்வொரு முறையும் சொல்லுவா, இயேசு பக்கம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லுவா. என் இருதயத்தில் ஒருபோதும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 3வது கொலை செய்துவிட்டு நான் ஜெயிலுக்கு போகும்போது என் மனைவி வந்து நின்று ஓன அழுதா. எவ்வளவு நாள் என் வாழ்க்கை எப்படி இருக்க போது, வாழுவதை விட சாவது எனக்கு மேலாக தெரிகிறதுங்க, நான் செத்துட்டுமா அப்படின்னு கேட்டா. எனக்கு மனைவியினுடைய வேதனை அழுகுறல கேட்கும் போது என்னால் தாங்க முடியல. அவ சொன்னா, அந்த கம்பியை பிடிச்சிட்டு நிறைய கேப் இருக்கும், அந்த பக்கத்தில் அவர் நிற்பார். சொன்னாரா, இந்த ஒரு முறையாவது இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை மாறும். அப்போ நான் என் மனைவியினுடைய அழுகுறலை கேட்டு தாங்க முடியாத என்னுடைய சிறைக்கு போய் நான் உட்கார்ந்து நான் ஆண்டவர்கிட்ட இப்படி சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு விபச்சாரக்காரன், நான் ஒரு அசுத்தன், எல்லாரும் மத்தியிலும் நான் ஒரு ரவுடியாக பேர் எடுத்திருக்கிறேன், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க இயேசுக்கும் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, ஆனா நீ தெய்வம் என்பதை என் வாழ்க்கையில வெளிப்படுத்தாத பட்சத்தில் நான் உம்மை ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. எனக்கு இவ்வளவு நாட்களா பெயில் மூவ் பண்ணி பெயில் ரிஜெக்டட் வந்து கொண்டிருக்கிறது, பெயில் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நீர் உண்மையான தெய்வமா இருந்தால் நாளைய தினத்தில் எனக்கு பெயில் வரணும். அதுவும் எப்படி வரணும், என் பேரை முதல் பேரா சொல்லி கூப்பிட்டா நீர் உயிர் உள்ள தெய்வம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டார். காலை கரெக்டா 5 மணிக்கு சத்தம் கேட்குது, மூர்த்தி உன் துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வெளியாவா, உனக்கு பெயில் வந்துடுச்சுன்னு முதல் நபரா இவர் பேரை சொல்லி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி வாரி போட்டது. துணியெல்லாம் எடுத்தாரு. அவர் சொன்னாரு, இனி இந்த சிறைக்குள்ள நான் வரமாட்டேன், நான் வெளியே புறப்பட்டு போய் நான் ஏசப்பா பிள்ளையா நான் வாழ போறேன், ஆண்டவர் பிள்ளையா நான் வாழ போறேன். இவ்வளவு நாட்கள் துன்மார்க்கனா, கொலைகாரனா, திருடனா, விபச்சாரக்காரனா, எல்லாரிடத்துல கெட்ட பேர் எடுத்து ஒரு முரட்டாட்டம் உள்ளவனா நான் இருந்தேன். ஆனா இனி இந்த சிறையிருப்புக்குள் நான் வரமாட்டேன், சிறையிருப்புக்குள் நான் பாவியா வந்தேன், இப்ப நான் வெளியே பரிசுத்தவானாய் ஏசப்பா பிள்ளையா நான் வெளியே புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி அவர் வெளியே புறப்பட்டு போய் செய்த முதல் காரியம் என்ன, ஞானஸ்தானம் எடுத்து ஏசப்பா பிள்ளையா மாறிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா, எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஒரு கொலைகாரனை கூட விடுவிக்கிற அளவுக்கு, ஒரு கொலைகாரன் மனம் திரும்பி ஆண்டவரை தேடும் போது அவனு மேல கூட மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிற அளவு நமது ஆண்டவர் அவ்வளவு இரக்கமுள்ள ஒரு தேவன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீ ஆண்டவர் விட்டு தூரம் வாழ்ந்து கொண்டிருந்தா பிரதர், நீ ஆலயத்துக்குள் இருந்தோ நீ கர்த்தரை விட்டு தூரம் இருக்கிற, உன் கைகள்ல பைபிள் இருந்தோ நீ ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிற, தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் இருக்கிற. இந்த இரவு வேளையில ஆண்டவர் உன்னை கட்டி அணைக்கும்படி உன்னை அழைக்கிறார். உன்னை அபிஷேகித்து உன்னை ஊழியக்காரனாய் மாற்ற, உன் குடும்பத்தை மாற்ற, உன் தலையை சிறக்க பண்ணி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சி உள்ளவனாய் மாற்ற இயேசு இன்று இரவு உன்னை தம் அண்டையில் அழைக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கர்த்தரை விட்டு தூரம் இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. அவருடைய எண்ணமெல்லாம் உங்க மேல தாங்க, அவருடைய சிந்தையெல்லாம் உங்க மேல தாங்க, அவருடைய ஏக்கமெல்லாம் உங்க மேல தாங்க.
மனிதர்கள் மத்தியில வாசம் பண்ண அவர் விரும்புகிற தேவன். அவர்கள் மத்தியில உலாவி அவர்கள் தேவனாய் நான் இருக்க விரும்புகிறேன் என்ற கர்த்தர். இதுக்காக தான் ஆண்டவர் ரத்தத்தை கொடுக்க பூமிக்கு வந்தார். உன்னை எப்படியாவது அந்த உளையான சேரு, அந்த விக்கிரகம் என்கிற சேரு, அந்த துன்மார்க்கம் என்கிற சேரு, அந்த விபச்சாரம் என்கிற சேரு, அந்த உலகம் என்கிற சேற்றிலிருந்து உன்னை பிரித்து உன் மேல தமது பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்ததான் இயேசு சிலுவையில் அவருடைய வஸ்திரத்தை கூட இழந்தார். ஏன்? அவர் இழந்தாதான் உன் மேல ரட்சிப்பின் வஸ்திரம் வரும். அவர் நிர்வாணப்பட்டதான் உன்னுடைய நிர்வாணம் மூடப்பட முடியும். அவர் ரத்தம் சிந்தினாதான் நீ பரலோகம் போக முடியும். அவர் அடிக்கப்பட்டாதான் உன் வாழ்க்கையில சமாதானம் வரும். உன் மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, உன் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் சுமந்தார். அப்படியே தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீ. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளவு இரக்கம் உள்ளவர் ஆண்டவரை உனக்கு தெய்வமாய் நீ வைத்திருக்கிறாய். இதை உணர்கிறவர்கள் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தரே தெய்வம், நல்ல கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கைகளை தட்டு. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன் சகல பாவங்களையும் நீக்கி இன்றைக்கு உன்னை சுத்திகரிக்கிறது. நல்ல நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி இயேசுவே தெய்வம்னு சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம்னு சொல்லுங்க. இவரை போல ஒரு தெய்வம் இல்லை, இவரை போல ஒரு இரட்சகர் இல்லை. துன்மார்க்கன் மேல மனதுருகுகிறவர். இரண்டாவது ஆண்டவர் யார் மேல மனதுருகுகிறார்? பாரம் சுமந்து வருகிறவர்கள் மேல் கர்த்தர் மனதுருகுகிறார். மத்தேயு 9:36 நம்ம வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. ஆண்டவர் ஜனங்களை பார்க்கும்போது மனதுருகிறார். இப்ப இவ்வளவு கூட்டம் வந்திருக்கீங்களா இந்த இடத்துல, உங்களை பார்க்கும்போது ஆண்டவர் மனதுருகுகிறார். நீங்க பாரத்தை சுமந்து வந்ததை பார்த்த உடனே மனதுருகுகிறார். ஐயோ, என் பிள்ளை எவ்வளவு ஆண்டுகளா இந்த வியாதி அந்த உடம்புல சுமந்து கொண்டு இருக்குது, எவ்வளவு ஆண்டுகளா அந்த பிசாசின் கட்டுல இருக்குது. பாரம் சுமந்து வருகிற ஆண்டவர் பார்த்து மனதுருகுகிறார். எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை ஐயா, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கிவிட ஒருத்தருமே இல்லை, நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உண்மையில மனதுருகுகிறார். நான் 2 ஆண்டுகள் இருக்கும் ஒரு வீட்டுக்கு டின்னருக்காக நான் போயிருந்தேன். ஒரு டின்னருக்கு என்னை அழைத்திருந்தார்கள், அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அதே நேரத்தில் அந்த வீட்டுக்கு வேற ஒரு குடும்பத்தையும் அழைத்திருந்தார்கள். நான் பொதுவாக யாருக்கிட்டையும் அப்படி ஃப்ரீயாக பேசுகிற ஆள் கிடையாது. பேசுனா நல்லா பேசுவேன், இல்லைன்னா அமைதியாக கப்புச்சுப்புன்னு உட்காந்துருவேன். அப்படி நான் உட்கார்ந்துருக்கும் போது என் பக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பமாக வந்திருந்த அந்த நபர், பாஸ்டரா நீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் பாஸ்டர். அப்புறம் சொன்னார், நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அது சொன்ன உடனே எனக்கு ஒரு உற்சாகம் வந்துடுச்சு. சொல்லுங்க கேட்போம், எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? அவர் சொன்னார், என் பேர் சுரேஷ். இப்போ நான் பஜாஜ் ஃபினான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் நான் ஒரு மேனேஜராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கொடிய ஒரு சம்பவம் நடந்தது. நானும் என் மனைவியை திருமணம் செய்து கொண்ட போது எங்களை எல்லாரும் வெறுத்துட்டாங்க. ஏன்னா இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள என் வீட்டார் யாருமே ஒத்துக்கொள்ளலை. ஆனால் எனக்கு ஒரு கிறிஸ்தவ பெண் வேணும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். என் மனைவிக்கும் ஒரு கிறிஸ்தவ மகன் வேண்டும் என்று சொல்லி அவள் ஜெபித்தா. காரியங்கள் கைகூடி வந்தது. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். ஆகவே எங்கள் எல்லாரும் பகைத்து வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள், அழகான பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் அந்த பிரசவ வேலையிலும் சரி, அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுக்கவும் சரி, எங்களுக்கு யாரும் வந்து உதவி செய்யல. இந்த பிள்ளைகளுக்கு தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, சித்தப்பா, சித்தி எல்லாரும் நாங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு உலகம். இப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் எனக்கு திடீரென்று என் முதுகுல ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. என் முதுகுல தாங்க முடியாத ஒரு வலி ஒன்று வந்தது. அந்த வலி சரி ஏதோ பைக் ஓட்டுறதுனால இந்த வலி வருதுன்னு சொல்லி நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம்.
ஒரு நேரத்தில் அந்த வலியை தாங்க முடியாத அன்பேரபிள் பெயின், தாங்க முடியாத வேதனையா இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலான்னு பார்க்கும் போது என்னுடைய முதுகுத்தண்டு முழுவதும் கட்டிகளாக இருந்தது. கட்டிகள். டாக்டர் சார் அதை பார்த்த உடனே அவருடைய முகம்லாம் மாறிடுச்சு. இது சாதாரண கட்டி மாதிரி எனக்கு தெரியலன்னு அவர் சொல்லவே, அடுத்தது பயாப்சி எடுத்தாங்க, அடுத்தது பெட் ஸ்கேன் எடுத்தாங்க. இதிலெல்லாம் என்ன வந்ததுன்னா, என் முதுகுத்தண்டு முழுவதும் திராட்சை கொடிய போல கேன்சர் கட்டிகள் இருந்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு கீமோவும் கொடுக்க முடியாது, எந்த மருந்து மாத்திரையும் அதை சரி பண்ண முடியாது. ஆகவே மருந்து மாத்திரை எல்லாம் எனக்கு ஒண்ணுமே செட் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் சரியா பண்ண முடியாது. இதுக்கு ஒண்ணு பண்ணலாம், முதுகுத்தண்டையே உங்ககிட்ட இருந்து உரிச்சி எடுத்துடணும். உரிச்சி எடுத்துட்டா நீங்க இந்த உலகத்துல உயிர் வாழ்வது வீண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கேன்சர் அப்படியே எனக்கு முத்தி 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 என் தலைக்கு போகிற, பிரெயினுக்கு போகிற நரம்பை அது தொட்டு அதை நசுக்கி என் கண் பார்வை ரெண்டுத்தையும் நான் இழந்துட்டேன். இப்போ ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்கிறாரு இந்த வியாதிக்கு, இந்த குறிப்பிட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்கிறார். அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சா நல்லதா இருக்கும்னு சொல்லி நாங்க அப்படி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று எங்களுக்கு அற்புதமா அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அவரை போய் சந்தித்தோம். அவர் என்ன சொன்னாரு, சரி ஒரே ஒரு டெஸ்ட் எடுத்து, ஆனா இந்த டெஸ்ட் இந்தியாவில் பண்ண மாட்டாங்க, அமெரிக்கால தான் பண்ணுவாங்க. இப்ப இந்த டெஸ்ட் எடுத்து நான் அனுப்புறேன், அது வர 2 வாரங்கள் ஆகும். ஒரே ஒரு இமெயில் தான் உனக்கு வரும். அந்த இமெயில்ல நெகட்டிவ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காணலாம். இந்த கண் போன அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ரெமெடி இருக்குது. நெகட்டிவ்னு வரும், ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், நெகட்டிவ்னு வரும். அப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஃபாரினுக்கு அனுப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 2 பிள்ளைங்க, எந்த ஒத்தாசையும் கிடையாது, கண் பார்வை போயிடுச்சு, முதுகு ஃபுல்லா கேன்சர் கட்டி, வாழ்க்கையில நம்பிக்கையே இழந்தது போன்ற ஒரு சூழ்நிலை, உலகமே இருண்டு போயிடுச்சு, விசுவாசமும் இருண்டு போயிடுச்சு. அந்த நேரத்தில் இவர்களுக்கு ஆண்டவரை தவிர வேற எந்த உதவியும் ஒத்தாசையும் கிடையாது. ஒரு நாள் அதிகாலை வேளையில 5:30 மணிக்கு ஒரு ஆராதனைக்கு சின்னமலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சபைக்கு அவர்கள் போயிருந்தார்கள். 5:30 மணி ஆராதனை, காலை ஆராதனை. அந்த ஆராதனையில இவங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். ஒரு மூலையில உட்கார்ந்து கண்ணீரோடு இவர் அழுவுறாராம், ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டா என் மனைவி பிள்ளைங்க தெருவில் அனாதையா நிற்பாங்க, யார் என் பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுப்பா? என் மனைவியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ சின்ன பெண், யார் அவளுக்கு ஆதரவு கொடுப்பா? என் பிள்ளைகள் தகப்பன்னு சொல்லி யாரை கூப்பிட முடியும்? என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே, என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே, தாங்க முடியாத பாரத்தை நான் சுமந்து வந்திருக்கிறேன், என்னை கைவிடாதீங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல ஆராதனை முடிஞ்சது, பிரசங்க நேரம் வந்தது. அன்றைக்குன்னு பார்த்து வெளி தேசத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர், ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய வெள்ளைக்காரர் அந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியே வந்திருக்கிறார். பக்கத்தில் அதை மொழிபெயர்க்க அந்த சபையினுடைய போதகர் நின்று கொண்டிருந்தார். இவர் தேவ செய்தியை கொடுக்க அந்த போதகர் அதை தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று என்ன நடந்ததுன்னு தெரியாது, அந்த வெளி தேசத்திலிருந்து வந்த அந்த நபர் அப்படியே போடியத்தை விட்டு அப்படி முன்னாடி வந்து திடீரென்று ஆக்ரோஷமாக அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் அந்நிய பாஷையில பேச 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 மொழிபெயர்த்து கொண்டிருந்த அந்த போதகர் என்ன சொல்றாராம், இந்த இடத்துல கேன்சர் வியாதியினால பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழந்து இப்ப உனக்கு வெளிதேசத்திலிருந்து ஒரு ரிசல்ட் வர நீ காத்து கொண்டிருக்கிற. இவர் அந்நிய பாஷையில பேச அந்த அந்நிய பாஷை அப்படியே வியாக்கியானம் பண்ணி இவர் சொல்ல இவர்களுக்கு தூக்கி வாரி போட்டதாம். என்னடா நடக்குது சபையில? இவ்வளவு துல்லியமா கர்த்தரால நம்ம பிரச்சனைகளை பேச முடியுமா? துல்லியமா கர்த்தர் பேசினாரா? 2 வாரத்துல அந்த ரிசல்ட் வரணும். நீ காத்து கொண்டு இருக்கிற உன் கண் பார்வையை நீ இழந்துட்ட, முதுகுத்தண்டுல கேன்சர் வந்திருக்கிறது, பயப்படாத. கர்த்தர் இன்று காலை வேளையில் உன்னை சந்திக்கிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார், உன்னோடு போராடுகிற அந்த மரண கட்ட கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். நீ மரிப்பது கிடையாது, ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வைப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் வார்த்தை வர. அல்லேலூயா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான்.
அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு புது கிருபையை கர்த்தர் தருவார். உன் பலத்தின் மேல் அவருடைய பலத்தால் இடைக்கட்டி உன்னை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆலயத்துக்குள்ள யாராவது உட்கார்ந்திருப்பீர்களானால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ மரிப்பது கிடையாது. உன் காலத்துக்கு முன்பதாக நீ மரிப்பது கிடையாது. நீ சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை நீ விவரிப்பாய். ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை அந்த பிரதருக்கு வந்த உடனே அது விரக்கவுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருந்த அந்த பாரம் கவலை, அந்த மரண பயம் அந்த நேரமே அவரை விட்டு எடுபட்டு போயிட்டான். சொல்றாரு, ஆண்டவர் பேசி முடிச்ச உடனே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு பிரதர். ஒரு நம்பிக்கை, ஒரு தெம்பு வந்துடுச்சு. அழுதுகிட்டே உள்ள போனேன். அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது என் மேல இருந்து ஒரு 100 கிலோ மூட்டையை தூக்கி போட்ட மாதிரி உடம்பு அவ்வளவு லைட்டா மாறிடுச்சு. நான் வந்தேன். மறுநாள் இமெயில் வந்துடுச்சு. என் மனைவி என்கிட்ட சொல்றா, எங்க இமெயில் வந்துடுச்சுங்க, ஓபன் பண்ண பயமா இருக்குது. நான் சொல்றேன், பயப்படாத, ஜெபம் பண்ணு, கர்த்தர் ஏற்கனவே நம்ம கிட்ட பேசிட்டார்ல, ஓபன் பண்ணா நெகட்டிவ். எதிர்பார்த்த ரிசல்ட் நெகட்டிவ். ரிசல்ட் வந்த உடனே அந்த டாக்டருக்கு உடனே போன் அடிக்கிறாங்க. டாக்டர், ரிசல்ட் வந்துடுச்சு, இட்ஸ் நெகட்டிவ் as you said. டாக்டர் சொன்னார், தாமதிக்காத, உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க. என் மனைவி இவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்கூட்டர்ல ஓட்டிக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போன உடனே ஒரு 2 இன்ஜெக்ஷன் இவருக்கு போட்டு டாக்டர் சொன்னாராம், 6 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய கண் பார்வை உங்களுக்கு திரும்பிடும்னு சொன்னாராம். ஆனா இன்ஜெக்ஷன் போட்ட 1 மணி நேரத்திலே கண் பார்வை திரும்பிடுச்சு. அல்லேலூயா. சொல்றாரு, ஹாஸ்பிட்டல் போகும்போது என் மனைவி வண்டி ஓட்டிக்கிட்டு போனா, திரும்ப வரும்போது நான் வண்டி ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அடுத்த வாரம் ஒரு பெட் ஸ்கேன் உண்டு. இப்ப அடுத்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு அடுத்த வாரம் ஒரு ஸ்கேன் உண்டு. எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குதுன்னு பார்க்க ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. இந்த ஸ்கேனை எடுத்துட்டு பார்த்த டாக்டர் வாயடைச்சு போயிட்டார். காரணம், என் முதுகு தண்டுல இருக்கிற எல்லா கேன்சர் கட்டி அப்படியே மறைந்து போயிருந்தது. நீயும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லவர், சுகமாக்குகிறவர், உயிர்ப்பிக்கிறவர், உன்னை தூக்கி எடுக்கிறவர். நல்ல கைகளை தட்டி தைரியமா இயேசுவுக்குள் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இயேசுவுக்குள்ள வா, தயங்கி நிற்காத. ஆண்டவருக்குள்ள இன்னைக்கு வந்துரு. இயேசுவா பிள்ளையா மாறிடு. ஞானஸ்நானம் எடுக்க ஒப்புக்கொடு. இன்றைக்கு உன்னை அவர் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. ஒருபோதும் கர்த்தர் உன்னை கைவிடுவது கிடையாது சொன்னாரு. பெரிய அற்புதம் பிரதர். அது சாக கிடந்த என்ன ஆண்டவருடைய வார்த்தை தேற்றி என்னை சுகமாக்கி இன்றைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில நான் ஒரு மேனேஜரா வேலை செய்து கொண்டிருந்தேன். இந்த அற்புதத்தை நான் அந்த சபையில போய் சாட்சியா சொன்ன உடனே அந்த மாதம் இந்த அற்புதத்தை அந்த மேகசின்ல போட்டாங்க. பெரிய ஃபர்ஸ்ட் சாட்சியை அற்புத சாட்சின்னு சொல்லி போட்டாங்க. இந்த சாட்சியை பார்த்த எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் இருந்த ஒரு அம்மா இந்த மேகசினை பார்த்து, இந்த நபருக்கு ஆண்டவர் கேன்சரை சுகமாக்க வல்லவர்னா ஏன் மார்பகத்தில் இருக்கிற அந்த 4th ஸ்டேஜ் கேன்சரையும் சுகமாக்க வல்லவர் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்க அந்த அம்மாவை சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. உங்களை மந்திரம்லாம் வச்சு சாகடிக்க முடியாது. உங்களுக்கு வியாதியெல்லாம் வந்து நீங்க சாக மாட்டீங்க. பாஸ்டர் இதை சொல்லிட்டு இருந்தாரு. கொரோனா வந்த போது அவரை தூக்கி கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்து வைத்தாருங்களாம். அவருடைய பக்கத்து பெட்டில் பார்த்தா ஒரு அம்மா பைத்தியம் பிடிச்சு வந்திருந்துதான். இவருக்கே முடியாத இருந்தார். ஆனா இவர் அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணி அந்த அம்மா பைத்தியம் தெளிஞ்சு ஹாஸ்பிட்டலை விட்டு போயிடுது. மறுநாள் ஐயா இவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். கர்த்தர் நல்லவருங்க. ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்க. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்மேல் மனதுருகி உன்னை பாரப்படுத்துகிற வியாதியோ கட்டோ பிசாசோ எல்லாத்தையும் ஆண்டவனுக்கு பிடுங்கி எறிவார். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார்.
உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்க, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர். உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கைகளை தட்டி கலங்கிடவே வேண்டாம், உன்னை இயேசு கைவிட மாட்டார், தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இன்று தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். சொல்லுங்க, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க, கலங்கவே மாட்டேன். இன்னிலிருந்து கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என்னை இயேசு கைவிட மாட்டார். நல்ல கைகளை தட்டி, என்னை இயேசு கைவிட மாட்டார், என்னை இயேசு கைவிட மாட்டார், என்னை இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, கைகளை, என்னை இயேசு. நல்ல வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க, என்னை இயேசு, என்னை இயேசு கைவிட மாட்டார், என்னை இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கலங்காதே மகளே. சொல்லுங்க, என்னை இயேசு கைவிட மாட்டார், என்னை இயேசு கைவிட மாட்டார்,
என்னை இயேசு கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நமது நோய்கள் எல்லாம் சுமந்தார். பாரத்தோடு வந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்க தலை மேல இருக்கிற எல்லா பாரத்தையும் இன்றைக்கு அவர் உனக்காக இன்று முதற்கொண்டு சுமக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? இப்போ உங்க மேல என்னென்னலாம் பாரம் இருக்குதோ ஆண்டவர் இப்போ உங்க பக்கத்துல வருவார். இனி நீ சுமக்காத, இதை நான் சுமக்கிறேன். உங்க மேல இருக்கிற எல்லாத்தையும் உங்க மேல இருந்து எடுத்து அவர் மேல வைத்து விட்டு உங்களை ஆசீர்வதித்து இயேசு இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்புவார். எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே ஜெபிக்கலாம். எழுந்து நின்று சீக்கிரம் உங்க பைபிள் எல்லாம் கீழே வைத்து விட்டு ரபாகா மாகா ஷகரமலகா துரபா. ஹல்லேலூயா. என்னை இயேசு கைவிட மாட்டார். என்னை இயேசு கைவிட மாட்டார். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் ஐயா அதிசயம் செய்பவரே, எனக்கு அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுங்க, எங்கள் விண்ணப்பத்தை பக்கத்திலேயே நின்று கேட்கிறாரு. பக்கத்திலேயே நின்று விண்ணப்பத்தை கேட்கிறார். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. நோய்களை சொல்லுங்க, சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. சுமந்து தீர்த்தீரையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஷகரபகதுரா. உன்னை மறக்கவே இல்லம்மா, உன்னை மறக்கல, உன்னை கைவிடல. உன் பக்கத்துல தான் நிக்கிறாரு. அம்மா உன் பக்கத்துல தான் இயேசு நிக்கிறாரு. தம்பி உன் பக்கத்துல தான் இயேசு நிக்கிறார். அவர் தூரமால உன் பக்கத்துல நிக்கிறார், உன் வலது பக்கத்துல நிக்கிறார். ஆண்டவர்கிட்ட உன் தேவையெல்லாம் சொல்லு, உன் தேவையெல்லாம் சொல்லு, உன் குடும்ப பிரச்சனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லு. எதெல்லாம் உன்னை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, இப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு 2 நிமிஷத்துல எல்லா பிரச்சனைகளை சொல்லு 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 சொல்லு. வாய்களை திறந்து பேசுங்க.
வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, என் வீட்டுல இந்த போராட்டம் இருக்குது, என் கணவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நான் சொல்றேன், இன்று காண்கிற எகிப்தியனை நீ இனிமேல் காண மாட்டாய், இனிமேல் காண மாட்டாய், இனிமேல் காண மாட்டாய். ஆண்டவர் தமது வல்லமையான கரத்தை நீட்டி மனதுருகி உன்னை தொடுகிறார், மனதுருகி உன்னை தொடுகிறார், மனதுருகி உன்னை தொடுகிறார். இப்பொழுதே உன் சரீரத்தை கட்டி இருக்கிற நோய்கள், பிசாசின் வல்லமைகள் வெளியே ஓடுது, வெளியே ஓடுது, வெளியே ஓடுது, வெளியே ஓடுது. அக்கினி பாயுது உடம்புல, அக்கினி பாயுது. நீ இங்க செபிக்க 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 உன் வீட்டுக்குள்ள ஒரு வல்லமை, உன் வீட்டுக்குள்ள ஒரு மகிமை, உன் வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகம். நல்ல 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 கைகளை தட்டி, கைகளை தட்டி ஆவியானவர் இறங்குகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆவியானவரை பெற்றுக்கொள். ஒரு புதிய எண்ணெயை பெற்றுக்கொள், ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நீ வெறுமையாக அல்ல, இயேசுவை தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். உன் சூழ்நிலைகள் மாறுகிறது, மாறுகிறது, மாறுகிறது. உன் வீட்டில இருக்க அந்த பாரத்தை ஆண்டவர் பிடுங்கி எடுக்கிறார். உன் உடம்புல இருக்க அந்த பாரத்தை பிடுங்கி எடுக்கிறார். அந்த பிசாசின் கட்டுகளை பிடுங்கி எடுக்கிறார். ரகலாபா கத்துரா. நல்ல அந்நிய பாஷையில பேசி அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. சுகம் வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சுகத்தை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். இனி அந்த பிசாசோட தொட முடியாது, இனி அந்த ஆவிகளோட தொட முடியாது. மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், பரிசுத்த அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது. உன்னை அடக்கி கொள்ளாத, அடக்கி கொள்ளாத, அடக்கி கொள்ளாத. ஆவியானவரை நிரப்புகிறார், ஆவியானவர் நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். ரபா பாபா 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 பாபா. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷையில பேசி, விடுதலை, 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 ஆரோக்கியம், ஆரோக்கியம். எல்லா பணங்கள் வருகிறது, உனக்கு வர வேண்டிய பணங்கள் வருகிறது, உன்மேல அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது, அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது. அக்கினி, 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 புதிய எண்ணெயின் அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, உன்னை தூக்கி செல்லுகிற அக்கினி, உன் கட்டுகளை உடைக்கிற அக்கினி. இதோ 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 அக்கினி ஊற்றப்படுகிறது. ஒவ்வொரு தலையின் மேலும் புதிய அக்கினி, அக்கினி, அக்கினி. ஃபயர்! பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே ஊற்றுங்க. உன்னை ஆண்டவர் ஆழத்துக்கு கொண்டு போகிறார், கொண்டு போறார். நீச்சல் ஆழத்துக்கு உன்னை கொண்டு போகிறார், நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம். ரபலக துரடா. நீ இனி வேதனையோடு இருக்க போவது கிடையாது. உன் வாழ்க்கையில் அற்புத சாட்சிகள் எழும்புகிறது, சாட்சிகள் எழும்புகிறது, சாட்சிகள் எழும்புகிறது. சாட்சி, நீ உங்க வீட்டுக்கு சாட்சி. லாபா லாபா ரகதா ரபா. ஜெபிக்க ஜெபிக்க. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன்.